Hello viewers. So welcome to Matrixmechanic channel. So நான் உங்கள் ப்ரொஃபஸர் பரத். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா நியூக்ளிக் சாப்டரில் ஓகே இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸும் ரொம்ப ஷார்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா ரீகேப் பண்ண போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி நியூக்ளிக் படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டியும் சரி. ஸோ நான் இங்கே ஒரு 25 ஃபார்முலாவை வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். இந்த 25 ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலே அப்படின்னா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நியூக்ளியிலேருந்து வரக்கூடிய ப்ராப்ளமை அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, நான் இங்கே கொடுக்கக்கூடிய 25 ஃபார்முலாவையும் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும். அதனால தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன்னா டைஜஸ்டிட் காலத்தில் நான் போட்டிருக்கேன். ரைட்? ஸோ இந்த 25 ஃபார்முலாஸ் அண்ட் இந்த ஃபார்முலாஸில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த வேரியபிள், அந்த வேரியபிள் பேர் என்ன, ஓகே, அண்ட் ஷார்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணலான்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? இந்த சாப்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியை. சரிங்களா? நியூக்ளியை. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியஸ். சரிங்களா? நியூக்ளியஸ் இது வந்து ப்ளூரல் ஃபார்ம் இல்லாட்டி சிங்குலர் ஃபார்மில் நியூக்ளியை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போது நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஆட்டமோட சென்டர் பார்ட்டில் இருக்கும். நவ் வி வில் டேக் திஸ் ஆட்டம். சரிங்களா? இதுதான் ஆட்டம். இந்த ஆட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சென்டர் பார்ட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் தான் யார் அப்படின்னோம்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டர் பார்ட்டில் இருக்கக்கூடியதான் வி கால் இட் அஸ் அ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூக்ளியஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா புரோட்டான் இருக்குது, இல்லாட்டி வந்து என்னென்னா நியூட்ரான் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. பட் நம்மளோட கான்செப்ட் படி இதுக்குள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே யார் அப்படின்னம்னா நியூக்ளியான்ஸ். ஓகே, ஒரு நியூக்ளியஸ் எதனால மேடாயிருக்கு அப்படின்னம்னா வி கால் திஸ் ஆஸ் அ நியூக்ளியான் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க? இந்த நியூக்ளியான் அப்படிங்கிறது இட்ஸ் அ பேசிக் பார்ட் ஆஃப் நியூக்ளியஸ். எப்படி செல் வந்து பேசிக் பார்ட் ஆஃப் ஹியூமன் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஹியூமன் லைஃபோட பேசிக் பார்ட் என்னது செல். அதே மாதிரி ஒரு நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குன்னா நியூக்ளியான்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இருக்கும் அதான் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இன் எனி நியூக்ளியஸ் வில் பி ஈக்குவல் டு த மாஸ் நம்பர். ஓகே, ஸோ இது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து என்னென்னா இந்த நியூக்ளியஸோட மாசஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? 10⁻⁻27 -31 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கக்கூடியது. ஸோ அதுக்காக நெக்ஸ்ட்டு நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்லி படிக்க போகிறோம். ரைட்? அட்டாமிக் மாஸ் யூனிட் ஷார்ட் ஃபார்மில் இதை வந்து என்ன சொல்லுவோம்னா 1U அப்படின்னு சொல்லுவோம். பட் சில பேர் இதை என்ன பண்ணுவாங்கன்னா AMU அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட், ஸோ 1 atomic mass unit is equal to mass of carbon 12 atom divided by 12. ஸோ இதுதான் வந்து இந்த 1 atomic mass unit அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இப்போ இந்த பர்டிகுலர் சாப்டரில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னம்னா எந்த இடத்துலையா இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து 4 decimal places இல்லாட்டி 5 decimal places இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ 1U is equal to 1 point. ரைட்? ஸோ இங்கே வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோம்னா 660,539 into 10⁻⁻27 kg. சரிங்களா? ஸோ ரஃப்லி கால்குலேஷனுக்கு 1.66 யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னோம்னா வி வில் யூஸ் திஸ் பர்டிகுலர் வேல்யூ 1.660539 into 10⁻⁻27 kg. ஓகே, ஸோ தேர்ட் நம்மளோட கான்செப்ட் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். சரிங்களா? இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ இங்கே பாருங்கள், இப்போ பூமியில் குளோரின் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இதில் 2 ஃபார்ம் இருக்குது. சரிங்களா? ஒன்று 35.61U அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒன்று 36.71U இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மாஸில் நமக்கு வந்து எவ்வளோனா 36% எர்த்தில் அவைலபிள். அப்போ இந்த பர்டிகுலர் மாஸில் நமக்கு எவ்வளோ அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 64% இல்லையா? அப்போது இந்த பர்டிகுலர் குவான்டிட்டியை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னம்னா வில் கீப் திஸ் அஸ் x1. இது வந்து இதை வந்து x1 வச்சுக்கலாம், இதை வந்து x2ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து மாஸ் 1, இது வந்து மாஸ் 2. சரிங்களா? அப்போது பீரியாடிக் டேபிள்லாம் எந்த மாஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இது எப்படி எவாலுவேட் பண்ணுறது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா மாஸ் 1 into that percentage, ஓகே, அண்ட் மாஸ் 2 into the percentage divided by x1 plus x2. இந்த x1 plus x2 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்னா ஆல்வேஸ் 100 அப்படிங்கிறது குவான்டிட்டி தான் வரும். இதே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்போஸ் 3 different masses வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஆவரேஜ் மாசஸ் ஈக்குவல் டு m1 x1 plus m2 x2 plus m3 x3 whole divided by x1 plus x2 plus x3.
ஸோ இதோட வேல்யூஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we will write in terms of 100. ஓகே, அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட தேர்ட் குவான்டிட்டி, ரைட். ஸோ நம்ம ஃபோர்த்து குவான்டிட்டி வந்து என்னன்னு பார்த்தோம்னா, இப்போது நம்ம இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போது சர்டன் எலிமெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் த மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரானோட மாஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, we know that the value is 9.1 into 10 to the power minus 31 kilogram. ஸோ கேஜிலையும் உங்களுக்கு தெரியணும், அண்ட் ஆல்சோ தட் அட்டாமிக் மாஸ் யூனிட்லேயும் தெரியணும். ஸோ 1 கிலோகிராம் அப்படின்னா இந்த ஹோல் வேல்யூவை இந்த பர்டிகுலர் நம்பரால் டிவைட் பண்ணோம்னா எலக்ட்ரானோட மாஸ் வரும். இதோட ஃபேன்சி நம்பர் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, 00055U. ஓகே, இதுதான் மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அட்டாமிக் மாஸ் யூனிட். அதே மாதிரி புரோட்டானோட மாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா, ஸோ மாஸ் ஆஃப் அ புரோட்டான் விச் இஸ் ஈக்குவல் டு 1.66. இதில் வந்து நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. 6-7 சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, 6-6 யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா, ரைட். ஸோ நான் இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ரைட். ஸோ இதோட வேல்யூ வந்து அக்யூரேட்லி என்னன்னு பார்த்தோம்னா 6726, சரிங்களா. இதுதான் அக்யூரேட் வேல்யூ, 6726 இன்ட்டு 10 to the power minus 27 kg, சரிங்களா. இதுதான் இதோட வேல்யூ. இப்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் வந்து இந்த குவான்டிட்டி நம்ம மாற்றுறோம் அப்படின்னோம்னா 1.00727U. okay, so this is what the particular value in terms of atomic mass unit. And similarly mass of a neutron, சரிங்களா, நியூட்ரானோட மாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.6749 into 10 to the power minus 27 kg. ஸோ புரோட்டானை விட இதோட வேல்யூ வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, ரைட். இதே வேல்யூ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் பார்த்தோம்னா 1.00866U, ரைட். ஸோ இந்த மூணு வேல்யூவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரைட். ஸோ நார்மல் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ் வந்து இங்கே சர்டின் இதில் வரும். ஸோ ஃபிஃப்த்து ஃபார்முலா இஸ் நத்திங் பட் அவர் ஐசோடோப், ஐசோபார் அந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்களா, அதுதான், சரிங்களா. ஃபிஃப்த்து ஒன், right. So fifth one we will have isotope, isobar. We have this particular formula. Now see this one, what we are going to see over here is isotope, isobar and isotone, சரிங்களா. இது வந்து சொல்லுவோம். இது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிக் வந்து பார்த்துடலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த ஒரு கெமிக்கல் எலிமெண்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம அதை எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இசட், இது வந்து ஏ. ஸோ இசட் அப்படிங்கிறது வி கால் திஸ் ஆஸ் அன் அட்டாமிக் நம்பர், அண்ட் ஏ அப்படிங்கிறது வந்து வி கால் திஸ் ஆஸ் அ மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. இப்போது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி கேன் ரைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட், அண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அதோட வேல்யூ யார், இசட் தான், சரிங்களா. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி இது பார்த்தோம் அப்படின்னம்னா, ஏலேருந்து என்ன பண்ணணும்னா இசட்டை வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ரோட்டான்ஸ் த வேல்யூ வில் பி atomic number itself, and for electrons also the atomic number itself. For neutron A minus Z. Okay, so we have to subtract this mass number minus this atomic number. Okay, so இது வந்து நார்மல் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பேசிக். இப்போ இந்த பர்டிகுலர் கான்செப்டை வச்சுட்டு நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐசோடோப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம், சரிங்களா. இந்த ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஐசோடோப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா நார்மல் ஐசோடோப் சொல்லுவோம். இங்கே பாருங்கள், 1H1 1H2 1H3, சரிங்களா. இது எல்லாத்துலேயும் எதில் சேமாக இருக்குது, அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்குது. அப்போ சேம் அட்டாமிக் நம்பர் அப்படின்னம்னா we call this as an isotope. Okay, isotope will have same atomic number, சரிங்களா. அதே மாதிரி அடுத்தது ஐசோபார், ரைட். ஐசோபார் அப்படின்னம்னா இட்ஸ் நத்திங் பட் we have same mass number. For example isobar, right. So என்ன எடுத்துக்கலாம்னா ஹீலியம் எடுத்துக்கலாம், 2He3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து என்ன இருக்குன்னா 1H3. ஓகே, ட்ரிட்ரியம் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா எதோட நம்பர் சேமாக இருக்குது அப்படின்னா மாஸ் நம்பர் சேமாக இருக்குது. ஸோ சேம் மாஸ் நம்பர் அப்படின்னா we call this as an isobar. And similarly same neutron number அப்படின்னு சொன்னோம்னா we call that as a isotone, right. So I will erase this side.
ஸோ ஐசோடோன் சரிங்களா. ஐசோடோனில் எப்படி இருக்குன்னா நியூட்ரான் நம்பர்ஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் த மெர்க்குரி எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் 80, திஸ் இஸ் 198. அதே நீங்கள் கோல்டு எடுத்துட்டிங்கன்னா 79, இந்த இடத்துல வந்து என்னென்னா 197. ஸோ இதையும் சப்ராக்ட் பண்ணி பாருங்கள், 118 கிடைக்கும். இதையும் சப்ராக்ட் பண்ணி பாருங்கள், 118 கிடைக்கும். ஸோ சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான் சரிங்களா. அப்போ இதில் யார் இருக்காங்க அப்படின்னம்னா சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான் சரிங்களா. நம்பர் ஆஃப் நியூட்ரான் சேமாக இருந்துச்சுன்னா வி கால் தட் ஆஸ் அன் ஐசோடோன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் பேசிக்ஸ் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பேராமீட்டர் என்னென்னா த ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். ஓகே, ஒரு நியூக்ளியோட ரேடியஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னம்னா வி ஹாவ் திஸ் ஃபார்முலா. த ஃபார்முலா இஸ் R is equal to R0 into A to the power 1/3 சரிங்களா. R0ஓட வேல்யூ வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா 1.2 ஃபெர்மி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபெர்மி வந்து எவ்வளவு அப்படின்னா 10 to the power -15 மீட்டர் ரைட். ஸோ ஏ அப்படிங்கிறது வந்து வி கால் திஸ் ஆஸ் அ மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் ரைட். நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய குவான்டிட்டி யாருன்னா டென்சிட்டி கண்டுபிடிக்கணும் சரிங்களா. நியூக்ளியஸோட டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸோட டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்ம வெரி பேசிக் ஃபார்முலா. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். டோட்டல் மாஸ். ஓகே, ஒரு நியூக்ளியஸில் எவ்வளோ நியூக்ளியான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். மாஸ் நம்பர் ஆஃப் நியூக்ளியான் இருக்கேன். இது மாஸ் ஆஃப் 1 நியூக்ளியான் இன்டு த நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் ஏ டிவைடட் பை வால்யூம். வந்து நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்னா 4/3 pi r3. ஸோ MA டிவைடட் பை 4/3 இன்ட்டு பை இன்ட்டு r3. ஓகே, இந்த ஹோல் வேல்யூவை கியூப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ R0 கியூப் அப்படின்னு சொல்லி வந்துடும். திஸ் இஸ் R0 கியூப். இது கியூப் பண்ணோம்னா 3 ஓகே பை 1/3 வில் கெட் கேன்சல் ஏ. ஸோ இந்த ஏ இங்கே என்ன ஆயிரும்னா ஸ்ட்ரைக் ஆயிரும். மாஸ் ஆஃப் 1 நியூக்ளியான் கான்ஸ்டன்ட், R0 கான்ஸ்டன்ட். அப்போ டோட்டல் டென்சிட்டியோட வேல்யூமே எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் சரிங்களா. அப்போ டென்சிட்டியோட வேல்யூ வந்து என்னென்னா பக்கா சரிங்களா. ஸோ டென்சிட்டியோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் நியூக்ளியை, எல்லா நியூக்ளியைக்கு இதோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் ரைட். இல்லாட்டி நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னம்னா we can say this as independent of mass number சரிங்களா. independent of மாஸ் நம்பர். எந்த மாஸ் எடுத்தாலும் சரி டென்சிட்டிங்கிறது சேம். இப்போ நீங்கள் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்திருக்கீங்களா, டென்சிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் வில் பி ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் யுரேனியம் 90 to 238. ஒரு யுரேனியம் 90 to 238 இருக்கக்கூடிய டென்சிட்டியும் ஹைட்ரஜனுக்கு இருக்கக்கூடிய டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே வந்து என்ன எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஓகே, அண்ட் இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 2.29 இன்ட்டு சில பேர் வந்து 2.3 அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. நோ ப்ராப்ளம், யூ கேன் யூஸ் திஸ் 10 to the power 17 கிலோகிராம் per மீட்டர் கியூப். மாஸ் பை வால்யூம், அதனால கிலோகிராம் per மீட்டர் கியூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐன்ஸ்டீனோட மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ். ஓகே, இல்லாட்டி என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைண்டிங் எனர்ஜி ரைட். பைண்டிங் எனர்ஜினா என்ன அப்படின்னம்னா நிறைய நியூக்ளியன்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி தான் என்ன இருக்கு, ஸோ ஒரு நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அப்போது இந்த நிறைய நியூக்ளியன்ஸ் வந்து கம்பைன் ஆகிறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பைண்டிங் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ பைண்டிங் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ ΔM இன்டூ C². இந்த ΔM அப்படிங்கிறது இது நத்திங் பட் ஐன்ஸ்டீனோட ரிலேஷன் தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி ஈக்குவேஷன். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது E = mc². நான் இங்கே பைண்டிங் எனர்ஜின்னு போட்டிருக்கேன். ΔM அப்படிங்கிறது வந்து வி கால் திஸ் ஆஸ் அ மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. சர்டின் மாஸ் வந்து காணாமல் போகும் சரிங்களா, அதுதான் ΔM. அண்ட் சியோட வேல்யூ வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் விச் இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஸோ இது வந்து நார்மல் குவான்டிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபார்முலா என்னென்னா பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான். இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ்க்கு. அப்போ ஒரு நியூக்ளியானுக்கு எவ்வளவு சரிங்களா. இது டோட்டல் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் அ கம்ப்ளீட் 1 நியூக்ளியை. ஒரு நியூக்ளியை எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூக்ளியன்ஸ் இருக்குது, ஏன்னு இருக்குது. அப்போ இந்த பைண்டிங் எனர்ஜி டிவைடட் பை ஏ தான் என்னது பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் அப்படின்னு சொல்லுவோம் ரைட். ஸோ 9th ஃபார்முலா பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் ரைட்.
ஸோ இந்த ஃபார்முலாவை நான் இங்கே பாக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் வி கேன் ரைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் EBN. சரிங்களா, பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான், பைண்டிங் எனர்ஜி டிவைடட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான். டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான் யார் அப்படின்னோம்னா we call this as a mass number, right? So next I will erase that particular part. Right, so இங்க இந்த பைண்டிங் எனர்ஜி கால்குலேஷன்ஸில் இருக்கக்கூடிய நம்ம 10th வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னோம்னா, ஸோ ரொம்ப முக்கியமானது ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கு எவ்வளோ பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறோம். சரிங்களா, EB equal to del m into c². ஸோ the binding energy equal to del m ஓட வேல்யூ வந்து எவ்வளவு 1U, ரைட், இன்டூ c². சரிங்களா, இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னம்னா நம்மளோட ஆன்சர் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 931.5 MeV. ஓகே, MeV அப்படின்னா மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இல்லைனா மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லலாம். மெகா அப்படின்னம்னா we have, okay, 1 mega is equal to 10 to the power 6 and 1 electron volt is equal to 1.6 into 10 to the power minus 19 joule. சரிங்களா, ஸோ இதுதான் பர்டிகுலர் குவான்டிட்டி. அப்போது இதில் கேல்குலேஷனுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1U equal to 931.5 MeV divided by c². ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை நம்ம கேல்குலேஷனுக்கு எடுத்துக்குவோம். இது ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் ஜூலில் வரும். அந்த ஜூலில் இருக்கிறது எலக்ட்ரான் வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணி இந்த ஃபார்முலா. ஸோ நம்ம இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டோம்னா போதும். ஒரு யூவோட வேல்யூ 931.5 MeV divided by c². அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பைண்டிங் எனர்ஜி கால்குலேஷன் மெத்தட். சரிங்களா, இதில் வந்து ஒரு 4 மெத்தட் இருக்குது. சரிங்களா, ஓகே. ஸோ பைண்டிங் எனர்ஜி calculation type, right? ஸோ இதில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. நான் அந்த 4 டைப்ஸ் எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து யார் அப்படின்னா டைப் 1. சரிங்களா, இதில் வந்து கொஷின் வந்து நமக்கு இன்புட்டில் என்ன கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத நான் இங்கே தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இன்புட்டில் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னம்னா இந்த மாதிரி ஒரு நைட்ரஜன் இருக்கு, இதோட மாஸ் வந்து 14.118U. ஓகே, ஃபைண்ட் த பைண்டிங் எனர்ஜி ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. நமக்கு ஃபார்முலா வந்து தெரியும். பைண்டிங் எனர்ஜியோட ஃபார்முலா EB equal to del m into c². சரிங்களா, சியோட வேல்யூ தெரியும். இப்போ நம்ம யார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னோம்னா del m ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த del m கண்டுபிடிக்கிறதுக்கு ஹியர் we have to take Z into mass of proton plus A minus Z into the mass of neutron. ஏன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் யார்? A minus Z. ப்ரோட்டான்ஸ் யார்? Z மட்டும்தான். மைனஸ் கேபிட்டல் M. இந்த கேபிட்டல் M தான் யார் அப்படின்னா கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டேட்டா. சரிங்களா, ஹோல் நைட்ரஜனோட வெயிட்டு, இது ப்ரோட்டானோட வெயிட்டு, இது நியூட்ரானோட வெயிட்டு. நம்ம ஏன் எலக்ட்ரான் எடுக்கலாம்னா எலக்ட்ரானோட வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மி, 0.555 ரொம்ப கம்மி, அதனால அது விட்டுறலாம். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னம்னா EBயோட வேல்யூ, இப்போ இதுவும் அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் இருக்கும், இதுவும் அட்டாமிக் மாஸ் யூனிட் இருக்கும், கிவன் கொஷினும் அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் இருக்கும். அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரும் அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் இருக்கும் இன்டூ c². இதோட டிஃப்ரென்ஸ் 0. அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா, ஆல்வேஸ் இப்போ 0.118 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 0.118U அப்படின்னு கிடைக்குதுன்னு வைங்க. இப்போ யூவோட வேல்யூ வந்து எவ்வளவு? 0.118 இன்டூ 931.5 MeV by c² into c². அப்போ c² கேன்சல். இதை வர்ற ஆன்சர், அந்த டிஃப்ரென்ஸ் இந்த மாதம் வந்து நீங்கள் 931.5ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கனாலே யூ வில் அப்டைன் யுவர் ஆன்சர், பைண்டிங் எனர்ஜி ஆன்சர். திஸ் இஸ் டைப் 1. ஓகே, கிவன் இன்புட் இஸ் ஒன்லி 1 பர்டிகுலர் மாஸ். இதே வந்து கிவன் இன்புட் 1 பர்டிகுலர் மாஸ் கொடுக்காம, சரியா, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா type 2, right? Okay, so once again I will change my markers. Right, so this is type 2. சரிங்களா, type 2ல வந்து என்னன்னா we have that input வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னோம்னா the A plus B இல்லாட்டி வந்து we will take X plus Y. சரிங்களா, ஒரு பர்டிகுலர் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. X plus Y இது கம்பைன் ஆகி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா C plus D அப்படின்னு சொல்லி கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இன்புட் டேட்டாஸ் எல்லாம் என்னென்னா the mass of X கொடுத்துருப்பாங்க, சரிங்களா, mass of Y கொடுத்துட்டாங்க, mass of C கொடுத்துட்டாங்க,
mass of D கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே நம்மளோட inputs, right? அப்போ இதுக்கு எப்படி binding energy வந்து calculate பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, again we know that the binding energy formula is equal to del m into c square. So இங்க del m ஓட வேல்யூ எப்படி எடுக்கணும்னா reactant minus product. So mass of X plus mass of Y minus mass of C minus mass of D. இப்போ இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் கம்பைன் ஆகி ஒரு டியூட்ரியம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் வந்து மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ளஸ் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 2 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு நீங்கள் எடுத்தால் போதும். ஸோ எப்பவும் போல் இதை எடுத்துக்கோங்க. அண்ட் அகெயின் நீங்கள் ஆன்சர் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா இதுவும் யூவில் கிடைக்கும். ஸோ திஸ் யூவோட வேல்யூ 931.5 MeV by c ஸ்கொயர் இன்டூ c ஸ்கொயர் போடுங்க. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அந்த டிஃப்ரென்ஸ் இன் மாஸை 931ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? இது டைப் 2 ப்ராப்ளம். ஸோ டைப் 3 ப்ராப்ளமில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா மாசஸ் எல்லாம் கொடுக்காம இதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இன்புட்ஸ் வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்? இந்த ஈக்குவேஷனில் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னம்னா எனர்ஜிஸும் கொடுத்துட்டான். சரிங்களா? எனர்ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டான், இன் MeV கொடுத்துட்டான், எனர்ஜி ஆஃப் ஒய் கொடுத்துட்டாங்க, சரி அதுவும் MeV, எனர்ஜி ஆஃப் C கொடுத்துட்டாங்க, அதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் MeV, எனர்ஜி ஆஃப் D கொடுத்துட்டாங்க, அதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் MeV, ரைட்? இப்போ பைண்டிங் எனர்ஜி கால்குலேஷன் நம்ம கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா சின்ஸ் இங்கே எனர்ஜியே டைரெக்டாக கொடுத்தனால we can take okay energy of the reactant minus energy of the product. okay இதை மட்டும் பண்ணி டைரெக்டாக ஆன்சர் எழுதிக்கிங்க. சி ஸ்கொயரெல்லாம் மல்டிபிள் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி E ஈக்குவல் டு MC ஸ்கொயர்லாம் போட்டு இந்த எனர்ஜியோட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ ஃபோர்த்து டைப் இதுதான் இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் டைப். இந்த ப்ராப்ளம் வந்து இதில் சால்வ் பண்ணுறதுல இந்த லாஸ்ட் டைப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் வந்து கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ டைப் 4 ப்ராப்ளம், ரைட்? ஸோ டைப் 4ல் வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? நான் இங்கே ஒரு ஈக்குவேஷன் எடுத்துருக்கேன். 714 ப்ளஸ் கார்பன் 612 வில் கிவ் யூ ஆக்சிஜன் என்னது 816. சி நான் ஒரு ப்ராப்பர் ஃபிசிக்ஸ் வாத்தியார், சரியா? எனக்கு கொஞ்சம் மேக்ஸு கொஞ்சம் தெரியும், ஃபிசிக்ஸ் தெரியும், பட் இந்த கெமிஸ்ட்ரி வந்து சுத்தமாக தெரியாது. பட் இந்த மாதிரிலாம் ஒரு ரியாக்ஷன் நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது, சரியா? ஸோ நைட்ரஜன் ப்ளஸ் கார்பன் வில் கிவ் யூ ஆக்சிஜன் சும்மா எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். இப்போது பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் ஃபார் நைட்ரஜன், சரிங்களா? இந்த நைட்ரஜன் எலிமெண்ட்டுக்கு பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 1 MeV அப்படின்னு கொடுத்துருக்கலாம். பைண்டிங் எனர்ஜி ஃபார் கார்பன் வந்து எவ்வளோனா நான் 2 MeV அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதே பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் ஃபார் ஆக்சிஜன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 MeV இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ இங்கே பைண்டிங் எனர்ஜி கொடுக்கல, பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும்னா பைண்டிங் எனர்ஜியை கால்குலேட் பண்ணிடணும். அப்போ டோட்டல் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் இந்த பர்டிகுலர் நைட்ரஜன் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா இது வந்து நைட்ரஜனில் இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இருக்குது 14. அப்போது 1 MeV இன்ட்டு 14, சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னம்னா 2 MeV, கார்பனோட டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியன்ஸ் வந்து இன்ட்டு 12, சரிங்களா? அதே மாதிரி இதோட பைண்டிங் எனர்ஜி கால்குலேட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு தனித்தனியாக கால்குலேட் பண்ணுங்கள். ஆக்சிஜனுக்கு வந்து 16, அப்போ 3 MeV இன்ட்டு 16, சரிங்களா? அப்போ பைண்டிங் எனர்ஜி ஆஃப் நமக்கு எக்ஸ், இது ஒய்ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து யாருன்னு வச்சுக்கலாம்னா சி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வில் கிவ் சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ டோட்டல் பைண்டிங் எனர்ஜி, ஏன்னா இது எல்லாமே EB, சரிங்களா? நெட் பைண்டிங் எனர்ஜி ரிலீஸ்ட் இன் திஸ் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் அஸ் எனர்ஜி ஆஃப் நைட்ரஜன் ப்ளஸ் எனர்ஜி ஆஃப் கார்பன் மைனஸ் எனர்ஜி ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இதை எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக கிடச்சிரும். ஆர் அதர்வைஸ் ஜென்ரலி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னோம்னா சும்மா EX ப்ளஸ் EY மைனஸ் EC அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் பைண்டிங் எனர்ஜியோட வேல்யூவை. ஓகே, ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 4 பர்டிகுலர் டைப்ஸ். இந்த 4 பர்டிகுலர் டைப்ஸ் வச்சு தான் பைண்டிங் எனர்ஜியோட கால்குலேஷன் வரும், ரைட்? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன நம்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது நான் மறந்துட்டேன், சரியா? ஓகே, ஸோ டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4. ஸோ தீஸ் ஆர் த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ், ரைட்? ஸோ என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத டக்குன்னு ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் நியூக்ளியன்ஸ் பார்த்தோம். அண்ட் செகண்ட் வந்து யார் பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் யூனிட் பார்த்தோம். தேர்ட் வந்து ஆவரேஜ் மாஸ் வந்து பார்த்தோம். அண்ட் ஃபோர்த் வந்து யார் பார்த்தோம் அப்படின்னம்னா இது நம்மளோட பேசிக் எலிமெண்ட் என்னென்ன
மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, மாஸ் ஆஃப் புரோட்டான். அண்ட் ஃபிஃப்த்து வந்து என்னன்னு பார்த்தோம்னா அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் அது அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் சிக்ஸ்த்து வந்து இந்த கெமிக்கல் அதுலேயே ஐசோடோப்ஸ் எல்லாம் பார்த்தோம். அண்ட் சிக்ஸ்த்து வந்து ரேடியஸ், செவன்த்து வந்து டென்சிட்டி. அண்ட் எயித்து வந்து என்ன கான்செப்ட் பார்த்தோம், எயித்து வந்து டென்சிட்டிக்கு அப்புறம் வந்து பைண்டிங் எனர்ஜி. ஓகே, ஸோ நைன்த்து வந்து என்னென்னா 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கு பைண்டிங் எனர்ஜி எவ்வளவு. ஸோ டென்த்து சரிங்களா, ஸோ டென்த்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பைண்டிங் எனர்ஜி கேல்குலேஷன்ஸ் பார்த்துருக்கோம் சரியா. ஸோ ஐ திங்க் தட் நான் இதை கம்ப்ளீட்லி எரேஸ் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ எரேஸ் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம 11th நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ அது பேர் வந்து லா ஆஃப் ரேடியோஆக்டிவ் டிகே சரிங்களா, ரேடியோஆக்டிவிட்டி. Right, so that is what we are going to see from our 11th equation. Right, so 11th equation we will take okay 11. Right, so நம்பர் தப்பாக இருந்தால் கூட என்ன பண்ணுங்கன்னா பரவாயில்ல, அது அப்படியே விட்டுருவீங்க சரிங்களா. ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து என்னென்னா லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிகே அப்படின்னு சொல்லுவோம், ரேடியோ ஆக்டிவ் டிகே. ஸோ இந்த லா என்ன சொல்லுதுன்னா நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் ஓவர் அ டைம் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா இன்ட்டு என் சரிங்களா. என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் நியூக்ளியை, டீங்கிறது டைம், லாம்டா அப்படிங்கிறது we call it as a decay constant, right, or otherwise it is called as disintegration constant. ஸோ ரெண்டு பேர் வந்து இதுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபார்முலா வந்து என்னென்னா ஸோ அழுகிக்கிட்டு வர்றது அழுகாமல் இருக்கிறது சரிங்களா. ப்ராப்ளமை எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா அன்டிகேல சால்வ் பண்ணணும் சரிங்களா. அன்டிகேல சால்வ் பண்ணால் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஆன்சர் கிடைக்கும். ஸோ அன்டிகேல சால்வ் பண்ணணும் அப்படின்னோம்னா இந்த அன்டிகேயோட வேல்யூ வந்து என்னென்னா n0 டிவைடட் பை 2n அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ n0னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இனிஷியல் நம்பர் ஆஃப் நியூக்ளியை. ஓகே, ஸோ இனிஷியல் நம்பர் ஆஃப் நியூக்ளியை. ரைட், ஸோ இதுதான் வந்து நம்மளோட n0. அண்ட் ஸ்மால் n அப்படிங்கிறது என்னென்னா டோட்டல் டைம் டிவைடட் பை ஹாஃப் லைஃப் டைம் சரிங்களா. டி ஹாஃப் அப்படிங்கிறது சஃபிக்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இதோட வேல்யூ வந்து டோட்டல் டைம், மொத்த டைம் வந்து எவ்வளவு டிவைடட் பை என்னென்னா ஹாஃப் லைஃப் டைம், பாதி வாழ்நாள் காலம். பாதி வாழ்நாள் காலம்னா ஒரு பொருள் 100% இருக்குது, அது 50% டிகே ஆகிறதுக்கு எவ்வளோ டைம், அதுதான் ஹாஃப் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஸோ அன்டிகே இஸ் ஈக்குவல் டு n0 பை 2n. இதுலேயே வந்து நமக்கு என்ன இருக்குன்னா டிகேயோட ஃபார்முலா இருக்குது, பட் நம்ம அதிகமாக டிகேயோட ஃபார்முலாவை யூஸ் பண்ண மாட்டோம் சரிங்களா. பட் நான் இங்கே உங்களுக்கு வேணும்னா கொடுக்குறேன் 1 மைனஸ் 1 பை 2n சரிங்களா. இதை யூஸ் பண்ணிங்கன்னா டிகேயோட வேல்யூவை எடுத்துக்கலாம். இல்லாட்டி இதோட வேல்யூவில் என்ன பண்ணுங்கன்னா 1 மைனஸில் போடுங்க. ஸோ வி வில் அப்டைன் அவர் டிகே ரேட். ஓகே, அண்ட் 13th ஃபார்முலா சரிங்களா. 13th ஃபார்முலா அன்டிகே டிகே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஸோ இதோட வேல்யூ n இஸ் ஈக்குவல் டு வி ஹாவ் டு ரைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் n0 இன்டூ சரிங்களா. இந்த லா இருக்குல்ல ரேடியோ ஆக்டிவ் லா, இந்த லா படி n is equal to n0 into e power minus lambda t சரிங்களா. இந்த பர்டிகுலர் ஃபார்முலா இது என்ன சொல்லுதுன்னா நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் ஃபஸ்ட்டு இனிஷியலி 100ல் இருக்கும் சரிங்களா. இப்போ இனிஷியலி இப்படி வந்து பாருங்கள் டைமு வர்சஸ் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படியே என்ன ஆகிட்டு இருக்குன்னா ரெடியூஸ் ஆகும், பட் 100% முழுசாக டிகே ஆகாது. அப்போ எக்ஸ்பொனென்ஷியலி என்னதுன்னா நெகட்டிவ். அதுக்காக தான் இ பவரில் n is equal to n0 இனிஷியல் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ், இந்த இடத்துல n0 e power minus lambda t. ஓகே, e power minus lambda t அப்படின்னா என்னென்னா we call this as a decay curve. வந்து அப்படியே என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகி வரும் சரி, எக்ஸ்பொனென்ஷியலி டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், அண்ட் 14th ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா we call it as a half life time சரிங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாதி வாழ்நாள் காலம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட், half life time. ஸோ 100% இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் 50% மாறுறதுக்கு ஓகே எவ்வளோ டைம் ஏற்படும், அதுதான் வந்து ஹாஃப் லைஃப் டைம். ஸோ ஹாஃப் லைஃப் டைமோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0.693 டிவைடட் பை என்னதுன்னா லாம்டா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா. இது வந்து ஹாஃப் லைஃப் டைமோட வேல்யூ. அண்ட் டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் ஆஃப் என்னென்னா ஹாஃப் லைஃப் டைம் எடுக்கலாம். இது ஆல்ரெடி முன்னாடி பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 15th ஒன் வி கால் இட் அஸ் அ டோட்டல் டிகே ரேட். ஒரு பொருள் முழுமையாக டிகே ஆகிறதுக்கு என்ன சரிங்களா. ஒரு ஹியூமன் இருக்கான் செத்து போயிட்டான் அப்படின்னோம்னா அவன் கம்ப்ளீட்லி போன் வரைக்கும் போய் டீகாம்போஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் டோட்டல் டிகே ரேட். ஓகே சரியா,
டோட்டல் டீகே ரேட் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி இது பேர் வந்து ஆவரேஜ் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஆவரேஜ் லைஃப் டைம். ஸோ கொஷின்ஸில் எல்லாமே வந்து தே கால் இட் அஸ் ஆவரேஜ் லைஃப் டைம் அப்படின்னு வரும். ஸோ ஆவரேஜ் லைஃப் டைமோட ஃபார்முலா வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா the tau that is equal to reciprocal of lambda. ஓகே, ஸோ இதுதான் ஜஸ்ட் டிகே கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோங்க, அதோட வேல்யூவை ஈஸியாக வந்து நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 16th ஒன் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் வந்து டோட்டல் டிகே ரேட். சரிங்களா, முழுமையாக டிகே ஆகிறது, இல்லாட்டி என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட பர்டிகுலர் ஃபார்முலா வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா R is equal to minus dN by dt. ஓகே, ஸோ ஆர் அதர்வைஸ் லாம்டா இன்ட்டு என். சரிங்களா, இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் டிகே ரேட்டை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, ஆர் அப்படிங்கிறது டோட்டல் டிகே ரேட்டு, இது dN by dt, வேறு n is equal to நமக்கு தெரியும் n0 into e power minus lambda t. இதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூவை எடுத்துக்கலாம். லாம்டா வந்து டிகே கான்ஸ்டன்ட், ரைட். சரி, ஸோ டிகே ரேட், ஹாஃப் டிகே ரேட், நான் இதோட வேல்யூஸ் எல்லாம் சொல்லிட்டேன். இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செர்டைன் பராமீட்டர்ஸ், ரைட். 17th ஒன் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூனிட்ஸ். சரிங்களா, இந்த மேரி கியூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்குது. சரிங்களா, ஒரு கியூரி வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3.7 into 10 to the power 10 decay per second அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ இது தெரியும் உங்களுக்கு, மேரி கியூரி, பீரி கியூரி கேள்விப்பட்டிருப்பீங்க, கியூரி. சரிங்களா, இது அடுத்தது ஒரு கியூரியோட வேல்யூவை நம்ம என்ன சொல்லலாம்னா 3.7 into 10 to the power 10 பெக்குரல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஹென்ரி பெக்குரல், இவரும் வந்து ரேடியோஆக்டிவ்ல நமக்கு வந்து அதிகமான ரிசர்ச் பண்ணக்கூடிய பர்சன். சரிங்களா, அப்போது 1 பெக்குரல் இஸ் ஈக்குவல் டு 1 decay per second அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஒரு குவான்டிட்டி, இது வந்து கேல்குலேஷனுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். என்ன அப்படின்னு சொன்னோம்னா 1 year, ஓகே, இன் செகண்ட்ஸ். சரிங்களா, ஒரு இயருக்கு எவ்வளோ செகண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டால், சரியா, நம்ம பையனுக்கு பாவம் ஒரு நாளைக்கு எவ்வளோ செகண்ட் கேட்டாலே கணக்கு தப்பாக சொல்லுவான் இல்லையா. ஸோ ஒரு இயருக்கெல்லாம் கேட்டால் என்ன பண்ணுறது, சரியா, நெஞ்சே வெடிச்சிரும். ஓகே, அந்த மாதிரி நிலமை தான். ஸோ 1 year, ஸோ 1 year is equal to 3.16 into 10 to the power c. இந்த வேல்யூஸை மட்டும் ஆல்வேஸ் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, எனக்கு மெமரி அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது. ஸோ 10 to the power 7 17 சரியா, 7 seconds, ரைட். ஸோ 7 seconds. ஸோ திஸ் பர்டிகுலர் குவான்டிட்டி இது கொஞ்சம் யூஸ் பண்ணால் என்னென்னா டக்குன்னு கேல்குலேஷன்ஸ் எல்லாம் இந்த ஹாஃப் லைஃப் டைமில் இயர்ஸில் கொடுத்துருப்பாங்க. டக்குன்னு அதோட வேல்யூஸை வந்து செகண்ட்ஸில் மாற்றுறதுக்கு நம்ம இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை கம்ப்ளீட்லி என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ இதை தவிர நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் லெசனில் ரேடியோ ஆக்டிவிட்டியில் வி டோன்ட் ஹாவ் எனி அதர் திங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வி நீட் டு சி அபவுட் ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே. ஸோ 19th ஒன் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ஃபா டிகே. ஸோ ஆல்ஃபா டிகேனா என்ன அப்படின்னம்னா, நான் ஒரு எலிமெண்ட் வச்சுருக்கேன், இந்த எலிமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், இந்த எலிமெண்ட் வேற ஒரு எலிமெண்ட்டாக மாறிடுச்சு. எப்படின்னா அட்டாமிக் நம்பர் 2ஆல் ரெடியூஸ் ஆயிடுச்சு, மாஸ் நம்பர் 4ஆல் ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னம்னா ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ் கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா வி கால் இட் அஸ் அ ஆல்ஃபா டிகே. சரிங்களா, ரைட். இந்த ஆல்ஃபா டிகேவுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு Q வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உடனே கொஷினில் கேட்டாங்கன்னா பயந்துடாதீங்க, Q வேல்யூன்னு புதுசாக ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க அப்படின்லாம், சரியா. ஸோ ஆல்ஃபா டிகேயில் Q வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த நத்திங் பட், ரைட். ஸோ 20th ஒன் ஆல்ஃபா டிகே வெறும் பைண்டிங் எனர்ஜி தான் அவங்க கேட்டிருக்காங்க, சரியா. இப்போ இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு நீங்கள் எப்படி வந்து பைண்டிங் எனர்ஜி எழுதுவீங்க, ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட், அவ்வளோதானே. அதே தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ Q இஸ் ஈக்குவல் டு del m into c ஸ்கொயர், ஆர் Q இஸ் ஈக்குவல் டு del m ஓட வேல்யூவை இங்கே எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னம்னா மாஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மாஸ் ஆஃப் ஒய் மைனஸ் மாஸ் ஆஃப் ஹீலியம் இன்ட்டு சி ஸ்கொயர், ரைட். ஸோ எப்பவும் போல் கண்டுபிடிங்க, அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் வரும் 931.5 MEV-ஆல் மல்டிபிள் பண்ணி ஆன்சரை கொடுத்துருங்க, சரியா. சி ஸ்கொயர் நமக்கு எந்த இடத்துலையும் கேல்குலேஷனில் உபயோகத்துக்கு வராது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து யார் அப்படின்னம்னா பீட்டா மைனஸ் டிகே. சரிங்களா, பீட்டா மைனஸ் டிகேல வந்து என்னென்னா
ஒரு எலிமெண்ட் என்னைக்கு வந்து நம்ம நெகட்டிவ்னு சொல்லுவோம், when it gains an electron அப்போ தான் நம்ம நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிருச்சு. சரிங்களா? மாஸ் நம்பர் ரிமைன்ஸ் சேம், ரைட்? அண்ட் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிருச்சு அப்படின்னம்னா we will have one electron, நெகட்டிவ் சார்ஜ் ஒன்று இருக்கும். ப்ளஸ் என்னென்னா ஒரு சப்ஸ்டன்ஸ், இது பேர் வந்து we call it as an anti-neutrino அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து பீட்டா டிகே when it receives one electron. ஓகே, ஸோ Z வந்து will become Z+1, right? And liberation of an electron with antineutrino. So this is what we call it as an electron. இது வந்து பீட்டா மைனஸ் டிகே. இதே மாதிரி அடுத்த ஒரு கான்செப்ட் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓகே, ஸோ பீட்டா பாசிட்டிவ் டிகே. சரிங்களா? இதில் வந்து என்னென்னா இதில் வந்து ஒரு எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பட் அதில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். இந்த ஆன்டி நியூட்ரினோ இதை நல்லா கவனிச்சுக்குங்க. சரியா? இந்த இடத்துல எலக்ட்ரான் வந்திருக்கு, ரைட்? பட் இங்கே வந்து என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒன்று வரும். ஸோ நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ZA ஐ கிவ் யூ, ஓகே, Z-1A ப்ளஸ் என்ன அப்படின்னோம்னா the E10 ப்ளஸ் ஹியர் ஒரு சப்ஸ்டன்ஸ். திஸ் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்ட் அஸ் நியூட்ரினோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தேனியில் கூட நியூட்ரினோ பிளான்ட் வருது அப்படிலாம் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, இது பேர் பாசிட்ரான் ஆர் பாசிட்டிவ் சார்ஜ், ரைட்? ஸோ இதுதான். ஸோ when it lose an electron, பீட்டா பாசிட்டிவ். when it gains an electron, பீட்டா நெகட்டிவ். சரியா? ஸோ கொஷினில் வந்து வெறும் பீட்டா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷனில் பாருங்கள், அவன் பீட்டா மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கானா இல்லை பீட்டா ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கானான்னு. இல்லாட்டி லிபரேஷன் நியூட்ரினோ ஆன்டி நியூட்ரினோன்னு சொன்னால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நியூட்ரினோனா பீட்டா ப்ளஸ், ஆன்டி நியூட்ரினோ அப்படின்னா பீட்டா மைனஸ். இது ரெண்டும் ரொம்ப சப்அட்டாமிக் பார்ட்டிகல். இதுகிட்ட இருந்து நமக்கு இன்னைக்கு பவர் வந்து ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வெடிச்சா 50 கிலோமீட்டர் காலி, பட் இதெல்லாம் வெடிச்சதுன்னா 150 கிலோமீட்டர் ரேடியஸ் வந்து காலி. ஓகே, ஸோ இதோட மாஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, பட் இதுக்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் இதுக்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை வச்சு நம்ம அன்லிமிட்டட் பவர் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதனால தான் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 23rd இது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காமா டிகே. ஸோ காமா டிகேல என்ன நடக்கும் அப்படின்னம்னா ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட்டாக மாறும். அது வேணால் கண்டிப்பாக உறுதி. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், Z இருக்குது, A இருக்குது. இது வந்து என்ன ஆகும்னா ZA ப்ளஸ் லிபரேஷன் ஆஃப் எனர்ஜி. அட்டாமிக் நம்பர்லேயும் எந்த சேஞ்சஸும் வராது, மாஸ் நம்பர்லேயும் எந்த சேஞ்சஸும் வராது. சரி, இது எப்படி சார் இது பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே இந்த ஈக்குவேஷனை இப்படி தான் எழுதுவோம். ஆனால் ஆக்சுவல் ப்ராசஸ் என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து அண்டர்கோஸ் அன் ஆல்ஃபா டிகே ஆர் பீட்டா ப்ளஸ் ஆர் பீட்டா மைனஸ். இது மைனஸ் ஆகி இப்போ வேற ஒரு ஃபார்மில் இருக்கும். இப்போ இந்த ஃபார்மில் தான் வந்து Z to Aவும் இருக்கும். இப்போ இதில் மேபி ஒரு ஆல்ஃபா டிகே நடந்திருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னு இங்கே பாருங்கள். ஸோ இதுலேருந்து 4 குறைஞ்சிருச்சு, இதுலேருந்து 2 குறைஞ்சிருச்சு. இப்போது இது வந்து என்ன ஆகும்னா இதுக்கிட்ட எனர்ஜி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நிறைய ரேடியேஷன்ஸை வெளியே விட்டுட்டு திருப்பி இதோட ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்துடும். சரியா? அதனால தான் இந்த எலிமெண்ட்டை நம்ம இப்படி எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ கொஷின்ஸில் வந்து வெறும் எனர்ஜி மட்டும்தான் ரிலீஸ் ஆகுமே தவிர்த்து மாஸ் நம்பர்லேயும் அட்டாமிக் நம்பர்லேயும் எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஸோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? அடுத்தது, ஸோ நம்மளோட கான்செப்ட் வந்து என்னென்னா நியூக்ளியர் ஃபிஷன். சரிங்களா? நியூக்ளியர் ஃபிஷனில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய மாலிகுல் இருக்கும். அந்த பெரிய மாலிகுலில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பெரிய மாலிகுல் யாருன்னா நம்ம இங்கே யுரேனியம் 92-238. சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்மால் நியூட்ரான், சரி, அது பேர் வந்து ஸ்லோ நியூட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணோன்னே என்ன ஆகும்னா, ஸோ இட் வில் ஃபார்ம் பேரியம் ப்ளஸ் கிரிப்டான் ப்ளஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 நியூட்ரான்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? ஓகே, அப்போ இந்த 3 நியூட்ரான்ஸ் போய் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு யுரேனியம் ஹீட் பண்ணும். அடுத்தது என்ன ஆகும்னா 3 வந்து அடுத்தது 9 ஆகும், 9 அடுத்தது 27 ஆகும். சரிங்களா? ஓகே, திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் அ நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ். ஒரு பெரிய நியூக்ளியை பிரேக் டவுன் இன்டு ஸ்மாலர் நியூக்ளியை, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ். நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா லேப்லலாம் நடக்கிறதுக்கு பாசிபிளே கிடையாது. ஏன்னா இது ரிலீஸ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா ஸ்டார்ஸில் நடக்கும். இதுலேயும் அப்படி தான் 4 ஹைட்ரஜன் வந்து கம்பைன் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னம்னா இட் ஃபார்ம்ஸ் அ ஹீலியம் ப்ளஸ் 1 லிபரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து 2He3 இதுதான் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இதோட பர்டிகுலர் ப்ராசஸ். இந்த ரெண்டுலேயுமே நமக்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறது இந்த தியரி கேட்க மாட்டாங்க, பவர் கேட்பாங்க. பவர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் யுரேனியம் இன்டு தி எனர்ஜி ஆஃப் 1 யுரேனியம் டிவைடட் பை என்னதுன்னா டைம். ஓகே, ஸோ ஒரு யுரேனியம் ரிலீஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
200 MeV. Okay, so இந்த கான்செப்ட்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் அவர் கம்ப்ளீட் வைண்ட் அப் ஆஃப் அவர் நியூக்ளியர் சாப்டர். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே நீங்கள் தைரியமாக ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டென்ட் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்லி இது ஃபுல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் ஆல் த ஃபார்முலா. ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக நீங்கள் எடுத்திங்கன்னா தான் ஃபார்முலாஸ் வந்து பைகாட் ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் எடுங்க. ஐ திங்க் தட் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 25 ஃபார்முலாஸ் எக்ஸாக்ட்லி நான் வந்து இங்கே வைண்ட் அப் பண்ணியிருக்கேன் ஃபார் த நியூக்ளியஸ் சாப்டர். ஸோ இதே மாதிரி நிறைய சாப்டர்ஸ்க்கு வந்து நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஓகே, ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் சேனல் அண்ட் ரெக்கமெண்ட் த சேனல் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதோட சம்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாலிட் பை 10 செகண்ட்ஸில் எவ்வளோ சீக்கிரமாக ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்லாம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதோட வீடியோஸும் நான் ஃபர்தராக வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் வந்து சேனலில் பாருங்கள். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் கைண்ட்லி ஷேர் அண்ட் வாட்ஸ்அப் டு மை if you have any doubts in any problem just WhatsApp to me. Okay, thank you.